Good morning students, I welcome to the Shiva online class. In last class we have seen the management process, that is management by objectives. First management by objectives na enna paathom, adoda objectives, adoda process, adu ellame paathom. From this class we are going to see MBO. First oru vaati recall panikalam, what is MBO? MBO means it is a systematic management, that is management system. ஒரு top level managementல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ண பிளானை சீனியர்லேருந்து சபார்டினேட்ஸ் வரைக்கும் எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் அ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் எவ்ரி எம்ப்ளாயி மஸ்ட் பார்ட்டிசிபேட் அண்ட் இன்வால்வ்ஸ் இன் தி ஒர்க். ஒவ்வொருத்தருமே அதாவது சுப்பீரியரும் சபார்டினேட்ஸு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி தான் அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்வால்வ்மெண்ட்டாக செய்யணும். திஸ் இஸ் த செகண்ட் பாயிண்ட் ஃபார் யூ. எவ்ரி எம்ப்ளாயி மஸ்ட் பார்ட்டிசிபேட் அண்ட் இன்வால்வ்ஸ் இன் தி ஒர்க். And next point is superior and the subordinate jointly work to achieve the organizational goal. Superior and subordinates இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ண ஈக்குவலான பார்ட்டிசிபெண்ட்ஸ். ஸோ இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் என்ன பண்ணணும், ஜாயிண்ட் டுகெதராக ஒர்க் பண்ணி ஆர்கனைசேஷனலோட கோலை அச்சீவ் பண்ணணும். திஸ் இஸ் தி தேர்ட் பாயிண்ட். ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரிப்பீட்டிங் ஃபார் யூ. வாட் இஸ் MBO மீன்ஸ்? இட் இஸ் அ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். And next is every employee must participate and involves in the work. ஒவ்வொருத்தருமே பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட ஒர்க்கில் இன்வால்வ்மெண்ட்டாக செய்யணும். The next is superior and the subordinate is jointly work to achieve the organizational goal. ஆர்கனைசேஷனோட கோலை அச்சீவ் பண்ணும்பொழுது ரெண்டு பேருமே சுப்பீரியர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் சபார்டினேட்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும். வாட் ஆர் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் தி MBO? MBOக்கு என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஏற்கனவே சொன்னது தான், சுப்பீரியராக இருக்கட்டும் சபார்டினேட்ஸாக இருக்கட்டும் அவங்களோட லெவல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒர்க் பண்ணணும். இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் போத் ஆஃப் தெம் ஹாவ் கிளாரிஃபை இன் த ஜாப். தட் மீன்ஸ் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணும்பொழுது என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். தெரியாமல் பண்ணோம் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸில் இருந்து அவுட்புட் வர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்துச்சுன்னா ஆர்கனைசேஷனோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ போத் ஆஃப் தெம் மஸ்ட் ஹாவ் கிளாரிஃபை இன் த ஜாப். கிளாரிஃபிகேஷன் இருந்தது அந்த ஜாபை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு என்ஹான்ஸ் தி ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ப்ராப்பர் கம்யூனிகேஷன்னா என்ன அர்த்தம்? சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ்லேருந்து சபார்டினேட்ஸ்க்கு போகும்பொழுது கம்யூனிகேட் பண்ணும்பொழுது கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி கம்யூனிகேஷன் ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்ததுன்னா ஒர்க்கில் தான் அது அஃபெக்ட் ஆகும். ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரிப்பீட்டிங் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் இஸ் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் போத் ஆஃப் தெம் ஹாவ் கிளாரிஃபை இன் தி ஜாப். நெக்ஸ்ட் இஸ் டு என்ஹான்ஸ் தி ப்ராப்பர் கம்யூனிகேஷன். ஓகே, ஆஃப்டர் திஸ் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு see the advantages of the MBO. என்னென்ன அட்வான்டேஜஸ் MBOவால் இருக்குது? First point is managers involved in setting the objectives in various level. That means different types of organizations இருக்கு. அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. What are the departments means? We having a purchase department, sales department, HR department, production departmentன்னு தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க மேனேஜர்ஸும் என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜர்ஸ்குள்ளேயே என்ன பண்ணணும், ஆப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணிக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மேனேஜர்ஸ் இன்வால்வ் இன் செட்டிங் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் வேரியஸ் லெவல். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் superior and subordinates is joined together in the work. ஸோ ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறமா சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணணும், சபார்டினேட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அந்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணி முடிக்கணும். தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். Once again I am repeating, superior and subordinates join together in their work. Next point, it helps the manager to understand their role. Manager வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். கம்யூனிகேட் பண்ணும்பொழுது தப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னா சபார்டினேட்ஸ் அந்த ஒர்க்கில் மிஸ்டேக் பண்ணிடுவார். சரியா? ஸோ சீனியர் மஸ்ட் ஹாவ் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் த ஒர்க். That is the next point. It helps the manager to understand their role. And afterwards, it recognizes the planning and appreciate the planning. That means
மேனேஜர் ஃபஸ்ட்டு அவரோட ரோலை தெரிஞ்சு பிளான் பண்ணாதான் சபார்டினேட்ஸை எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இட் ரெகக்னைஸ் த பிளானிங், தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் த மேனேஜர் மஸ்ட் அப்ரிஷியேட் த பிளானிங். ஓகே, த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் ப்ரொவைட்ஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ஃபவுண்டேஷன்னா என்ன அர்த்தம், அடித்தளம். ஒரு மேனேஜர் வந்து கரெக்டாக அந்த பிளானிங் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், சபார்டினேட்ஸால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, இட் ப்ரொவைட்ஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், subordinates are also involved in goal setting. ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக எங்கே இந்த டாப் லெவல் மட்டும் கிடையாது, லோவர் லெவலில் இருக்கிறவங்களும் நமக்கு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் தட் subordinates are also involved in goal setting. Okay, and next point is one department cannot cross the another department. அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களால அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் தட் ஒன் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ் கேனாட் பி அக்ராஸ் தி அனதர் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் இஸ் சிஸ்டமேட்டிக் எவாலுவேஷன். சிஸ்டமேட்டிக் எவாலுவேஷன் என்ன இருக்குன்னா, சபார்டினேட்ஸோட ஒர்க்கை ஃபஸ்ட்டு மேனேஜர் என்ன பண்ணணும், எவாலுவேட் பண்ணணும். அதாவது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணணும். டியூ டு தட் பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி ஒரு எம்ப்ளாயியோட நெக்ஸ்ட் லெவல், அதாவது ப்ரொமோஷன், அதெல்லாம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இஸ் இட் ஹெல்ப்ஸ் டு டேக் த கரெக்ட் டெசிஷன். அதாவது இதன் மூலமாக தான் என்ன ஆகும், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா வீக்னஸாக இருக்கா அப்படிங்கிற கரெக்ட் டெசிஷன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன். டெலிகேஷன்னா என்ன அர்த்தம், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சர்வைவ் பண்ணணும். அதுதான் இதோட பாயிண்ட். Delegation of authority is easily done. Okay, next is motivate the workers job. So authority members என்ன பண்ணுவாங்க, workers-ஐ motivate பண்ணணும். motivate பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ண முடியும், அக்ராஸ் பண்ண முடியும். next point is responsibility is fixed. ஸோ மோட்டிவேட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷனில் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும் பொழுது என்ன ஆகும், ஒர்க்கில் பர்ஃபெக்ஷன் லெவல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். And next is decision is taken by the management. At last decision யார் எடுப்பாங்க, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கான டெசிஷனை எடுப்பாங்க. Once again I am repeating for you the advantages of the MBO. First is managers must involve in setting the objectives. And next is superior and subordinates join together and work. And next point is it helps the manager to understand the role. Manager அவரோட ரோல் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Next, the manager must recognize the planning. And next is it is the foundation for the participative management. And next, that means subordinates also involved in the goal setting. One department members cannot be across the another department. And next is systematic evaluation. Due to this only management can take a correct decision. And next, authority members can motivate the job. Due to this the decision can be taken by the management. After the advantages, now we are going to see the disadvantages of the MBO. Advantages இருந்துச்சுன்னா டிஸ்அட்வான்டேஜஸும் அதில் இருக்கும். ஆப்ஜெக்டிவ்ஸுன்றது முதலே அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஃப்ரேம் பண்ணி வைக்கிறது. ஸோ ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸில் இருந்து நம்ம லாஸ்ட்டு ரிவ்யூ எடுக்கும் பொழுது கட்டாயம் என்ன இருக்கும், பிளானிங்க்கும் ஆக்சுவலுக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் MBOவில் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் தி ஃபிலாசபி. அதாவது பிளான் பண்ணும் பொழுது இப்படி தான் ஒர்க் பண்ணணும்னு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். பட் ஆனால் அதுவே திருப்பி நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது சில பல டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸும் நமக்கு வரும். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பிளானிங் முடிச்சதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஒர்க்கில் வந்து பிரேக் வரும்பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும், ஒவ்வொரு ஒர்க்லையுமே சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ சபார்டினேட்ஸ் அவங்களோட ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பிளானிங் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து மாற்றிடுவாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்கு, இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் தி ஃபிலாசபி. ஓகே, next point is most of the executives do not know the MBO. ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் மொத்தமும் என்ன ஆகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஃபெயில் ஆகும்பொழுது நெக்ஸ்ட் லெவல் ஒர்க்குக்கு போகும்பொழுது ஃபர்ஸ்ட் இருந்த அந்த இது நெக்ஸ்ட்டுக்கு வராது. ஸோ அதுதான் என்ன அர்த்தம், எக்ஸிக்யூட்டிவ்ஸே வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் இருக்க ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருக்கும். That is the next point for that. Most of the executives do not know the MBO. Next point is
இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து பிளான் பண்ணிடலாம். பிளான் பண்ணும்பொழுது ஒரு சீனியர் மேனேஜரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது என்ன ஆகும், அதுக்கான ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஸோ பிளானிங் பண்ணும்பொழுது ஹெவி பேப்பர் ஒர்க்கு, அதனால் ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர், இது எல்லாமே என்ன ஆகும், அதிக செலவு உண்டாகும். ஓகேவா? நெக்ஸ்ட் லிசன் பண்ணு. சீனியர் பீப்புள் ஃபார் ஃப்ரேமிங் தி MBO. ஒரு ஆப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ணுறோன்னா யார் பண்ணுவாங்க? மேனேஜ்மெண்ட்லேயே யாரெல்லாம் சீனியர் டாப் லெவலில் இருக்காங்களோ அந்த மேனேஜர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ஆப்ஜெக்டிவ்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஸோ அதிகமாகும் பொழுது நடுவில் அந்த ஒர்க்கு பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சுன்னா ஓகே. சப்போஸ் அதில் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா போட்ட மொத்த பிளானிங்கே மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, ரீஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. இட் லீட்ஸ் டு தி ஹெவி எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ஆல்சோ ரிக்வயர்ஸ் த ஹெவி பேப்பர் ஒர்க். ஸோ மொத்த ஒர்க்கையுமே என்ன பண்ணணும், பிளானில் இருந்து மாற்றி அதை ரீஃப்ரேம் பண்ணணும். These are the disadvantages of the MBO. Once again, I am repeating for you. It fails to explain the philosophy of the objectives. And next is, most of the executives do not know the MBO. Next is, it is a time-consuming process. Much of a time is needed. Okay, for framing the objectives, more time will taken. Senior people only can able to frame the objectives. And next is, it leads to the heavy expenditure and requires a heavy paperwork. Next point, listen. It is not a short term objectives. அதாவது ஷார்ட்டாக பண்ணுற ஒர்க்குக்கு இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஓகே, சின்னதாக தப்பு பண்ணும்பொழுது நடுவிலே கண்ட்ரோல் பண்ணிடலாம். பட் ஆனால் அது என்ன லாங் டேர்ம் ப்ராசஸில் போகும்பொழுது அதை நம்மளால் சரி செய்ய முடியாது. That is the next point. It is only on a short term objectives and does not consider the long term objectives. Next point is, objectives should be changed the circumstances external and internal. ஒரு இடத்துல தப்பாயிடுச்சு அப்படின்னும் போது ரீஃப்ரேம் பண்ணும்பொழுது இன்டர்னல் ஒர்க்கும் டிஃபெக்ட் ஆகும், எக்ஸ்டர்னல் ஒர்க்கும் டிஃபெக்ட் ஆகும். These are the disadvantages of the MBO. நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட்டு, அட் லாஸ்ட்டு பிளானிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லாமல் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கோ அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ரீ பிளான் ஸ்ட்ரக்சராக போட்டிருப்பாங்க. ஓகேவா? தட் இஸ் தட் த பிளான்டு ரிசல்ட்ஸ் கேன் நாட் பி ஒப்டைன்டு. பிளான் பண்ண எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி MBO. சப்போஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்பொழுது அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை எப்படி ரீமாடல் பண்ணுவாங்க, அப்போ என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் கால்ட் அஸ் அ மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். எக்ஸப்ஷன்னா என்ன அர்த்தம், எந்த இடத்துல ஃபால்ட் ஆச்சோ அந்த இடத்துல அந்த ஒர்க்கை என்ன பண்ணுவாங்க, ரீஷெடியூல் பண்ணுவாங்க. That is called as a management by exception. That is MBE. Exceptional partனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். It is a style of a business management that focuses on identifying and handling the cases that deviate from the norms. நார்ம்ஸ்னால் என்ன அர்த்தம், பிளான் பண்ணி வச்சுருக்க விஷயத்துலேருந்து ஒரு சில விஷயம் வந்து மாறும்பொழுது எப்படி அந்த இடத்துல சரி பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிளான் பண்ணும்பொழுது 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு 5 ப்ராடக்ட் டிஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பார். மோர் தென் 5 ப்ரொடக்ஷன் அப்போ டிஃபெக்ட் ஆகிடுச்சின்னா உடனே என்ன பண்ணணும், அந்த சபார்டினேட்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி மறுபடியும் போட்ட நார்ம்ஸில் இருந்து எல்லாத்தையுமே மாற்றி அதுக்கான இன்புட்ஸு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், நார்மலாக ஒரு 5 டிஃபெக்ட்ஸ் வர மாதிரி பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பிளான் பண்ணும்பொழுது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ டியூ டு த சுச்சுவேஷன் இட் ஹேஸ் பீன் சேஞ்ச். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, உடனே பிளானிங்கை ரீமாடல் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன். ப்ராசஸ், இந்த எக்ஸப்ஷனை எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் செட் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் வித் த எஸ்டிமேட்டட் ரிசல்ட். நான் சொன்ன மாதிரி 100 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும் எத்தனை பார்ட்ஸ் டிஃபெக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல அந்த மேனேஜர் கரெக்டாக என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி அந்த யூனிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸை அவர் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் வித் த எஸ்டிமேட்டட் ரிசல்ட் எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் these performance are equated to the actual performance. ஸோ இது எல்லாமே என்னது, பிளான் பண்ண பெர்ஃபார்மன்ஸோடு கிடையாது, என்ன நமக்கு ஆக்சுவலாக வந்திருக்கோ அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருந்து தான் ஆப்ஜெக்டிவ்ஸை செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, சீனியர் மேனேஜர்ஸ்
must concentrate in all the works. யார் மேலே இப்போ burden அதிகமாக இருக்கும்? சீனியர் மேனேஜர்ஸ். அந்த மேனேஜர்ஸ் தான் என்ன பண்ணணும்? மொத்த ஒர்க்குமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா ரீமாடல் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இஸ் இஃப் எனி சேஞ்சஸ் இன் தி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபைனலி டு சால்வ் திஸ் எக்ஸப்ஷன் இம்மீடியட்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ராப்ளம் கடைசியாக இன்புட் எல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து சேர்றதுக்குள்ளே அந்த ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸப்ஷன் மூலமாக அவங்க டெசிஷன் எடுக்கணும். These are the process for the MBA. Once again I am repeating for you. First is set the objectives with the estimated results. And next is performance are equated to the actual performance. Next, senior manager must concentrate in all the works. Next is if any changes in the actual performance, and finally you have to solve through exception immediately. Next we are going to see the advantages of the MBA. What are the advantages in the management by exceptions? The first point is it saves the time of the manager day only in the exceptional matters. That means சீனியர் மேனேஜர்ஸோட ஒர்க் என்னவாக இருக்கும்னா எக்ஸப்ஷனலாக ப்ரொடக்ஷன் பண்ணும்பொழுது ஏதாவது ஃபால்ட் வருது அப்படின்னா அந்த எக்ஸப்ஷனல் ஒர்க்கை மட்டும்தான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் என்ன, தப்பு நடந்தால் மட்டும்தான் அதை சரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த மேனேஜரோட டைம் வந்து மோஸ்ட்லி சேவிங்ஸாக தான் இருக்கும். ஸோ டியூ டு திஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக அவங்க வித்தின் அ டைம்குள்ளே அவங்க சார்ட் அவுட் பண்ணி முடிச்சுப்பாங்க. That is the first point. It saves the time of the manager day only in the exceptional matters. Next point is it focuses the managerial attention on the major problems. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த மேனேஜர் வந்து எந்த இடத்துல தப்பு நடந்ததோ அந்த இடத்துல மட்டும்தான் அவர் என்ன பண்ணுவார், இன்வால்வ் ஆகார். மற்ற இடத்துல எல்லாமே லோவர் லெவலில் இருக்க சபார்டினேட்ஸை அந்த ப்ராப்ளம்ஸை அவங்களுக்குள்ளே சார்ட் அவுட் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. So next point is it focuses the managerial attention on the major problems. Next point, it facilitates the delegation of authority. That means senior manager ஓட ஒர்க்கை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க, that means the top level management can be controlled. அவங்க என்ன பண்ணுவாங்க, சீனியர் பர்சன் கரெக்டாக அந்த ஒர்க்கை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் என்ன ஆகும், எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி இன்க்ரீஸ் இன் த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ வித்தவுட் த கண்ட்ரோல் த ஆர்கனைசேஷன் கேனாட் பி ரன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் இட் லீட்ஸ் டு மோட்டிவேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சபார்டினேட்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகும், சபார்டினேட்ஸை வந்து சீனியர் மேனேஜர் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒர்க்கில் எந்த ஒரு ஃபால்ட்டு வராத அளவுக்கு எம்ப்ளாயீஸை என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் it is a technique of separating the important information from the unimportant one. அதாவது மேனேஜர்ஸ் வந்து எது இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கோ அந்த ஒர்க்கில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தேவையில்லாத ஒரு சில ஒர்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, அந்த மேனேஜர்ஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் தட் இட் இஸ் அ டெக்னிக் ஆஃப் செப்பரேட்டிங் அ இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி அன்இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் இஸ் MBA keeps the management alert to opportunities and identify the critical problems. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் அந்த சீனியர் மேனேஜர் சொல்யூஷன் தருவாங்க, மற்ற எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸப்ஷன்றதுனால எல்லா விஷயத்துலையுமே அவங்க இருப்பாங்கன்றது கிடையாது. ஸோ அதனால் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணும்பொழுது தன்னோட ஒர்க்கை அந்த சீனியர் பர்சன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. முக்கியமாக இருக்குது அப்படின்னா தான் அந்த சீனியர் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, இன்வால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை சொல்லுவார். These are the advantages of the MBA. Once again I am repeating for you. First point is it saves the time of the manager. Next, it focuses the managerial attention. Next, it facilitates the delegation of authority. It is the span of control. Next is it motivates and develops the subordinates. Next point is it is a technique, it separates from the important from the unimportant one. Next is it gives the alert to the opportunities and identify the critical problems. MBA advantages பார்த்தோம். இதில் இருக்கிற disadvantages என்ன? Disadvantages of the MBA. Advantages இருந்துச்சுன்னா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கும். நம்ம சொல்கிறோம் சீனியர் மேனேஜர் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுவார் அப்படின்னு. ஆனால் அந்த சீனியர் மேனேஜருக்கும் ஆர்கனைசேஷனில் ஒரு சில ஒர்க்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸப்ஷன்லாம் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா
அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்பொழுது அவருக்கு என்ன ஆகிடும், தன்னோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கில் இருக்கிற ஒர்க்கை அவரால் கரெக்டாக பண்ணி முடிக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல அந்த ஒர்க் என்ன ஆகிடும், லாக்கிங் ஆகிடும். லாக்கிங் ஆகி இன்னொரு ஒர்க்கில் போக போக பெண்டிங் ஆக ஆக என்னாகும், சீனியர் ஒர்க் வந்து என்ன ஆகிடும், நமக்கு பெண்டிங் விழுந்துக்கிட்டே வரும். சரி, இந்த மாதிரி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஸ் ஒன்லி மேனேஜர்ஸ் ஹேவ் த பவர் ஓவர் ரியலி இம்பார்ட்டன்ட் டெசிஷன். அதாவது அந்த மேனேஜர் மட்டும்தான் அந்த இடத்துல கரெக்டான டெசிஷன் எடுப்பாருன்னா அந்த மேனேஜருக்காக என்ன பண்ணுவாங்க, இட் வில் டேக்ஸ் அ டைம் டு வெயிட் ஃபார் தட் மேனேஜர். ஸோ அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் தி MBA. ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங், ஒன்லி மேனேஜர்ஸ் ஹாவ் த பவர் ஓவர் ரியலி இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், டிமோட்டிவேட்டிங் த எம்ப்ளாயீஸ் அட் லோவர் லெவல். ஸோ டாப் லெவலில் இருக்க அந்த சீனியர் மேனேஜர் வந்து தான் அதுக்கான சொல்யூஷன் சொல்லணும்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, தே வில் டீக்ரேட் த லோவர் லெவல் எம்ப்ளாயீஸ். ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த எம்ப்ளாயீஸ் ஒரு சில இனோவேஷன்ஸ்னால சொல்லலாம் இந்த ஐடியாஸ் சொல்லும் பொழுது, ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கேட்க மாட்டாங்க. சீனியர் மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும், சபார்டினேட் சொல்கிற விஷயம் வந்து டிகிரேட் ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் டிமோட்டிவேட்டிங் த எம்ப்ளாயீஸ் அட் லோவர் லெவல். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இட் டேக் டைம் டு பாஸ் தி இஷ்யூஸ் டு மேனேஜர். அப்படின்னா என்ன அர்த்தம், எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்க, அந்த மேனேஜர் கிட்ட போய் சொல்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு 15 to 20 minutes ஆகும். ஸோ அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த மேனேஜர்ஸ்க்கே அது பாஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும், இட் இஸ் அ மோர் கன்சியூம், அதாவது டைம் நிறைய எடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் இட் டேக்ஸ் அ டைம் டு பாஸ் தி இஷ்யூஸ் டு தி மேனேஜர். லாஸ்ட் பாயிண்ட் கவனி, மேனேஜிங் எம்ப்ளாயீஸ் who deviate from the normal procedure. ஸோ அந்த சீனியர் மேனேஜரோட ஒர்க்கில் இருந்து டிவியேட் ஆகினா அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆன இடத்துல போய் அவர் ஒர்க் பண்ண போகிறார். தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் தி MBA. ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங் ஃபார் யூ. Disadvantages of MBA. Only managers have the power over really important issue. Next is demotivating the employees at the lower level. Next, it takes time to pass the issues to the manager. Last point is managing employees who deviate from the normal procedure. I hope you children's MBE, MBO உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. I just upload the homework in the WhatsApp. You just upload me in the group. Thank you, students.